video we are going to continue our ancient history, right? ஆல்ரெடி நம்ம வந்து மகாஜனபதாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் we are going to focus on மகாஜனபதாஸில் எந்தெந்த டைனாஸ்டிலாம் இருந்தது, எந்தெந்த கிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முந்தின கிளாஸில் we have completed origin and development of மகாஜனபதாஸ். மகாஜனபதாஸ் வந்து எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸாக இனிஷியலாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிங்டமாக மாறி இருக்கும். தென் ஜனபதாஸ் உருவாயிருக்கும். அண்ட் இருக்கிறதுலே பெரிய கிங்டம்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா மகாஜனபதாஸ்னு சொல்லியிருப்போம், ரைட்? மொத்தம் 16 மகாஜனபதாஸ் இருந்திருக்கும். அதில் சிக்னிஃபிகண்ட்டாக வந்தது வந்து மகதம், ரைட்? ஸோ மகதா எதுக்காக வந்து ரொம்ப பெரிய மகாஜனபதாஸும் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கான கிளாஸில் இந்த மகதன் டைனாசிட்டியில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் த மகதன் டைனாசிட்டிஸ், ரைட்? ஃபஸ்ட்டு வந்து ஹரியன்கா டைனாசிட்டி, அதுக்கப்புறம் வரவங்க யார் அப்படின்னா சிஷுநாகா டைனாசிட்டி, தென் நந்தா டைனாசிட்டி, அதுக்கப்புறம் மௌரியன் டைனாசிட்டி, சுங்கா டைனாசிட்டி அண்ட் கன்வா டைனாசிட்டி, ரைட்? இன்னைக்கான கிளாஸில் நம்ம வந்து ஹரியன்கா டைனாசிட்டியும் சிஷுநாகா டைனாசிட்டி, நந்தா டைனாசிட்டி இவங்க 3 பேரையும் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம், ரைட்? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to focus on ஹரியன்கா டைனாசிட்டி. ஹரியன்கா டைனாசிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிசாரா, ரைட்? பிந்துசாரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிங்கும் வருவார். இந்த இடத்துல ஹரியன்கா டைனாசிட்டியில் வர்றது யார் அப்படின்னா பிம்பிசாரா. இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஹரியன்கா டைனாசிட்டி. அண்ட் இவருக்கு அப்புறம் வர்றது வந்து அஜாதசத்ரு, ரைட்? இந்த டைம் பீரியட் எடுத்து பார்க்கும்போது, அதாவது மகதன் டைனாசிட்டி கீழே, மகதன் கிங்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய ஹரியன்கா டைனாசிட்டியில் ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருந்திருக்கும். தட் இஸ் பேட்ரிசைடுன்னு சொல்லுவாங்க. பேட்ரிசைடுங்கிறது என்ன அப்படின்னா, கிங் வந்து டேடாக இருப்பாங்க, லைக் அவங்களுடைய சன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர் வந்து அதாவது அவங்க ஃபாதரோட டெத்துக்கு அப்புறம் இவங்க வருவாங்க. அந்த டெத் வந்து இவங்களால காசு பண்ணப்பட்டிருக்கும், ரைட்? வில் பி ரீடிங் அபவுட் தோஸ் திங்ஸ். அண்ட் அஜாதசத்ரு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து உதயன், ரைட்? ஸோ இந்த 3 கிங் தான் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். எதில் அப்படின்னா ஹரியன்கா டைனாசிட்டியில். அண்ட் ஆல்சோ இதுதான் வந்து ஹரியன்கா டைனாசிட்டி 5th சென்ச்சுரியில் இந்த இடத்துல தான் வந்து இந்த டைனாசிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, ரைட்? சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இன் ஹரியன்கா டைனாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கிருஹா, ரைட்? அதுக்கப்புறம் பாட்டலிபுத்ரா. இது ரெண்டுமே வந்து ஹரியன்கா டைனாசிட்டி கூட அசோசியேட் ஆனது. நவ் லெட்ஸ் கெட் இன்டு பிம்பிசாரர் பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இவர் யார் அப்படின்னா, ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஹரியன்கா டைனாசிட்டி. இந்த டைனாசிட்டி வந்து இவரால் தான் உருவாக ஆரம்பிக்குது. இவர் எவ்வளோ வருஷம் வந்து ரூல் பண்ணுறாரு அப்படின்னா 52 years he is ruling, ரைட்? தட் இஸ் ஃப்ரம் 544 to 492 BCE. எப்போவுமே வந்து பிஃபோர் காமன் எரான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க. காமன் எரா வந்ததுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், லைக் 1 2 3 அப்படி போயிட்டுருக்கும். ஆனால் பிசிஇன்னு பொறுத்த வரைக்கும் தட் இஸ் 544க்கு அப்புறம் 543 542 அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த chronology. And now பிம்பிசாரர் பொறுத்த வரைக்கும் இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைக் மகதனா ஒரு ப்ரிடாமினென்ட்டான பவராக வந்து கிரியேட் பண்ணுறது பிம்பிசாரா தான். அண்ட் இவர் வந்து எதை கேபிட்டலாக கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் ராஜ்கிருஹா, ரைட்? ஸோ இந்த ராஜ்கிருஹாங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது திஸ் பிம்பிசாரா. அண்ட் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கிரிப்ரிஜா, ரைட்? பிகாஸ் அந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா ராஜ்கிருஹா, இதை சுற்றி வந்து 5 hills வந்து இருக்கும். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் கிரிவிட்ஜா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராஜ்கிருஹா, அதுக்கான இன்னொரு நேம், ரைட்? அண்ட் ஆல்சோ இந்த டைம் பீரியடில் தான் வந்து புத்தாவும் வாழ்ந்திருக்காரு, மகாவீரரும் வாழ்ந்திருக்காரு, ரைட்? ஸோ ஹி இஸ் த கண்டெம்பரரி ஆஃப் புத்தா அண்ட் மகாவீரா. அண்ட் இப்போது கிங்டம் வந்து பெருசாகணும் அப்படின்னா சில பாலிசிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிங்ஸ் வந்து தேல் பி யூஸிங் இட். சில பாலிசிஸ் என்ன அப்படின்னா வாராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மேட்ரிமோனியல் அலையன்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலியமாக இருக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து யுக்திகள்னு சொல்லலாம் நம்ம எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இந்த பிம்பிசாரர் ஃபாலோ பண்ணக்கூடிய பாலிசிஸ் என்ன அப்படின்னா மொத்தம் 3 பாலிசிஸ் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு இவருடைய எம்பையரை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிமோனியல் அலையன்சஸ், செகண்ட் வந்து ஸ்ட்ராங் ரூலர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும், அதே மாதிரி இவரோட எம்பையர் இருக்கு இல்லையா இந்த ரீஜியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீக் நெய்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்க்வெஸ்ட் பண்ணுறதும், ரைட்? ஸோ இந்த வழியாக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ப்ரிடாமினெண்ட்டாக மகதாவை வந்து ஒரு பெரிய கிங்டமாக வந்து உருவாக்குறாரு, அதாவது மகாஜனபதாவா, ரைட்? நான் இப்போ சில ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிம்பிசாரா இருக்கார் இல்லையா இவருடைய ராயல் ஃபிசிஷியன் பேர் வந்து ஜீபகா, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் பிம்பிசாரா. நவ் we are going to focus on அஜாதசத்ரு. ஸோ அஜாதசத்ருங்கிறது வந்து எப்போ வராரு அப்படின்னா 492 BCE to 460 BCE, ரைட்?
அண்ட் ஆல்சோ இவர் யார் அப்படின்னா பிம்பிசாராவுடைய சன்னு. இவர் வந்து அவருடைய அப்பா வந்து கொலை பண்ணியிருப்பார். தட் இஸ் ஹி கில்ட் ஹிஸ் ஃபாதர். இந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேட்ரிசைடு. whenever you are crossing this word patriarchy, patrilineal அப்படின்னா it is something related to dad, father, grandfather அந்த மாதிரி இருக்கக்கூடிய லீனியேஜ் வந்து மேல் லைனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பேட்ரிங்கிற வேர்டில் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ரைட். இவர் வந்து அவங்க அப்பாவை he killed his father and seized the throne. Right. He is the son of பிம்பிசாரா, அஜாதசத்ருன்றவர். இந்த டைனாசிட்டிலே ஹரியான்கா டைனாசிட்டியில் நம்ம மொத்தம் 3 பேர் பார்க்குறோம் இல்லையா, இருக்கிறதுலே ரொம்ப அக்ரெசிவான ரொம்ப பவர்ஃபுல்லான ரூலர் யார் அப்படின்னா திஸ் அஜாதசத்ரு. ரைட். அண்ட் ஆல்சோ இவங்க அப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய பாலிசிஸ் இவர் ஃபாலோ பண்ணார். அதை தாண்டி he also used this policy called military conquest. ரைட். ஸோ வந்து military conquest மூலியமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா he is expanding the empire. அண்ட் இவரோட டைம் பீரியடில் தான் வந்து புத்தா வந்து இஸ் எண்டிங் ஹிஸ் லைஃப். ரைட். ஸோ இவரோட பீரியடில் தான் வந்து புத்தா வந்து இறந்து போகிறாரு. அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஹூ அரேஞ்ச் தி ஃபஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில். யூ நீட் டு நோட் திஸ் பாயிண்ட் பிகாஸ் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ் லிட்ரேச்சர்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். அஜாதசத்ரு இஸ் த பர்சன் ஹூ அரேஞ்ச் தி ஃபஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில். ரைட். அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பார்ட் ஃப்ரம் பிம்பிசாரா இவர் வந்து புதுசாக சில பாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு, தட் இஸ் மிலிட்ரி கன்குவெஸ்ட். அதே மாதிரி அதுக்கு இவர் 2 மிலிட்ரி வெப்பன்ஸ் வந்து இவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ரைட். தட் இஸ் திஸ் மகாஷிலகந்தகா. ரைட். ஸோ திஸ் இஸ் ஒன். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து த்ரோ பண்ணுறதுக்காகவும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ரதம் முசல்லா. ரைட். நவ் லெட்ஸ் see what is what அப்படின்னு. இது வந்து இட் இஸ் அ வார் என்ஜின். ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து எரியறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான் வந்து மகாஷிலகண்டகா. அண்ட் நெக்ஸ்ட் இட்ஸ் அ சேரியாட். அதுக்கு முன்னாடி வந்து தெர் வில் பி அ மேஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேரை வந்து மாஸ் கில்லிங்க்கு இட் வில் பி யூஸ்டு. ரைட். ஸோ இது எல்லாமே வந்து இன்னோவேட்டிவ் மிலிட்ரி வெப்பன்ஸ் யூஸ்டு பை அஜாதசத்ரு. ரைட். நவ் we are going to focus. This is Radha Musala and this is Mahashilakantaka. Right. I think it's clear, right? Now, let's focus on next person, Udayin, right? So, இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உதயபத்ரா. ரைட். உதயபத்ரா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ரூல் பண்ணுறாரு அப்படின்னா 460 BCE to 444 BCE. ரைட். வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னா எக்ஸாக்ட்லி இவர் வந்து பாட்டலிபுத்ரா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேபிட்டல் என்ன, இட் இஸ் ராஜ்கிர். ரைட். ஸோ நவ் இந்த கங்காவும் ரிவர் சன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்ற இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து திஸ் பாட்லிபுத்ரா. நவ் இட் இஸ் கால்ட் அஸ் பாட்னா. ரைட். ஸோ இதை வந்து நியூ கேபிட்டலாக வந்து இவர் வந்து உருவாக்குறாரு. ஹூ? உதயன். ரைட். நவ் அண்ட் ஆல்சோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைனாசிட்டியில் வந்து கண்டினியூஸாக பேட்ரிசைடு வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதாவது த்ரோனுக்கு வர்றதுக்காக அந்த கிங்கோடைய சன்னை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டேடை வந்து கொலை பண்ணுறது. ரைட். ஸோ இதனால் பீப்புள் வாஸ் குவைட் அவுட்ரேஜ்டு பை த ப்ராக்டிஸ் ஆஃப் திஸ் சக்ஸஸஸ் ஆஃப் உதயன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் we already seen that, right? பிம்பிசாரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா he was being killed by his own son. உதயனுக்கு அப்புறம் வரக்கூடியவங்களும் அதே மாதிரி இருந்ததுனால people got agitated and சிஷுநாகா இருக்குல்ல, ஸோ இவர் தான் அப்பாயிண்டட் சிஷுநாகா. இவர் வந்து ஹீ இஸ் அ ஹை ரேங்கிங் அஃபீஷியல். ரைட். இவங்களை வந்து ஒரு கிங்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ரைட். லெட்ஸ் see this. Next we are going to focus on Shishunaga dynasty. Right. And we shall focus Shishunaga dynasty in our upcoming class. Right. Thank you.